உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா பாமக கட்சி துணை நிற்கும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பாத்தீங்கன்னா தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு. இது குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சிக்கும் பாமக கட்சிக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய பந்தம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாமக கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் பாத்தீங்கன்னா நெய்வேலியில ஒரு நிறுவனத்தை எதிர்த்து போராடும் போது அந்த இடத்துல காவலர்கள் வந்து அன்புமணி ராமதாஸை கைது பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து சீமான் பார்த்தீங்கன்னா உடனடியாக செய்தியாளர்கள் சந்திப்பில் களத்தில் இறங்கி அண்ணன் அன்புமணி ராமதாஸை விடுவிக்கல அப்படின்னா அந்த ஒரு தொழிற்சாலைக்கு எதிராக பாமக கட்சியோடு இணைந்து நானும் போராடுவேன் அப்படின்னு அரசாங்கத்திற்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிரட்டலை கொடுத்திருந்தாரு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் பாமக கட்சிக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் இருந்துட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸையும் சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் எல்லா இடங்கள்லையுமே என்னுடைய அண்ணன் என்னுடைய அப்பா அப்படின்னு ரொம்பவே உரிமையாக தான் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாரு. இந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பந்தம் வந்து முடிந்து போனதற்கு ஒரு முதல் முக்கிய காரணமே பாமக கட்சி பாஜக கட்சியோட கூட்டணி வச்சது தான் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். பாமக கட்சியுடைய நிலைப்பாடே மாறிடுச்சு அப்படின்னும் ஆரம்பத்தில் விசிகா எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் பாமகவும் இருந்தாங்க. ஆனால் இவங்க இரண்டு பேருமே அழிந்து போனதற்கு, ஒரு கட்சி அழிந்து போனதற்கு திமுக கட்சி காரணம் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு கட்சி அழிய ஆரம்பிக்கிறது பாஜக கட்சினாலையும் அப்படின்றது தான் சீமானவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனமாக இருக்கு. இப்படி இருக்க இனிமே இவங்களுக்குள்ள மோதல் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அனைவருமே எதிர்பார்த்துட்ட தருணத்தில் தான் பாமக கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி மதுரையில் வெட்டி கொலை பண்ணியிருக்கிறது குறித்தும் அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் சரி கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான தம்பி சீமானுக்கும் சரி பாதுகாப்பை காவலர்கள் அதிகப்படுத்தி ஆகணும், எதனால் அவங்க ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க அப்படின்னு அரசாங்கத்தை எதிர்த்து சீமானுக்காக பார்த்தீங்கன்னா ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினால நாம் தமிழர் கட்சியுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா அண்ணன் பாஜக கட்சியிலே இணைந்தாலும் அவருடைய நல்ல குணங்கள் அவர் விட்டு போகல அப்படின்னும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்றுன்னா அவருக்கு துடிக்கிறதுனாலேயே அந்த உறவு முறை அப்படியே தான் இருக்கு அப்படின்னு அவங்களுடைய ட்விட்டர் பதிவுகளை பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.